கைஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பிகேசி ப்ரோ ரைட் முடிஞ்சதையும் எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு 4-5 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துருந்தாங்க. சேலம், மதுரைன்னு அவங்களாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வரல, நாங்கள் கூப்பிட போகிறோம் அப்படின்ட்டோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க ரோடு ஃபுல்லாக. அனுமார் ரோடு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரையிலும் டிராஃபிக்காக தான் இருக்கும். பூக்கல் பூமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான். அங்கங்கே ஜங்ஷன் மாதிரி பிரியும். அந்த கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பூண்டி வில்லேஜ் வரும். லாஸ்ட் லேண்ட் ஆஃப் கொடைக்கானல்னு சொல்லுவாங்க. வேறு வந்து பூக்கல் வந்து நமக்கு ஸ்காட் லேண்ட் ஆஃப் கொடைக்கானல். நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கிளவேற வில்லேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வட்டவாடா ரொம்ப பக்கம், பட் அலோடு இல்லை. நல்லா இருக்கும். டே ஃபாரஸ்ட் மட்டும் தான் மச்சான். டேய் இது நான் பூண்டி போன ரோடு தான் மச்சான். பூண்டி போன ரோடு தான்டா. சூர்யா நான் இங்கே தான் பெட்ரோல் எல்லாம் வந்தேன்டாண்டா. நான் தமிழ்லேயே இந்த ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன். இங்கே தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். ஒரே ரோடு தான் பூண்டிக்கு இதுக்கும். மொழி இருக்கும் போயிருந்தா வந்து இருக்குது. நான் தெரிஞ்சு நிற்பானு நினைக்கிறேன் மச்சான். இது வந்து வியூ பாயிண்ட்ரா. வாதான்றா. வரும் வரும் வரும். அடே கீழே தான் போக நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து நாங்கள் இப்போ தான் வந்து பூக்கல் போயிட்டுருக்கோம். இடையில வந்து டீ ஸ்பாட்டுக்காக நின்றுட்டோங்க. அப்படியே பாதிலேயே பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. அதில் கோபுரம் வர ஆஃப் ஆயிடுச்சு. மெமரி கார்டும் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. ரோடு பாருங்களே செம்மையாக இருக்குது. சீரியஸாங்க எனக்கு வந்து 390 வர்றதுக்கு அவ்வளோ வைப்பாக இருக்குது. மழையும் வேறு பெய்யுது. இப்போ இந்த மாதிரி பேட்சாக தான் இருக்கும். பார்த்து தான் வரணும். பட் அலாயெல்லாம் அடி வாங்கிடும். மெதுவாக ஓட்டினாலே 390 பாருங்கள். ஆவரேஜாக 24 கிடைக்கிது. சரிக்கு வினு ஓட்டினா அவன் பற்றி ஆட்சி லாக் பண்ணி ஓட்டுவான். அவன் பவரை லாக் பண்ணி ஓட்டுவான் வண்டியை. நான் ஒரு 4000 to 5000 ஓட்டுவேன். நல்லா ஸ்மூத்தாக ஓட்டினாலே வண்டி நல்லா மைலேஜ் தருதுங்க. அவனால் இப்படி ஓட்ட முடியாது. சரி மெதுவாக போகலாம் மச்சான், இப்போதான் இழுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு மெதுவாக ஓட்டிகிட்ருக்கேன். போகலாம் போகலாம் அப்படி வெயிட் பண்ணிட்டு ஜாலியாக போவோம். அடே செம்ம மழைங்க. எல்லாரும் நின்ட்டாங்க ரெண்டு போகிறேன். இப்போ வந்து பூக்கள் அந்த கட்டு இருக்குல்ல, அங்கே வந்து நாங்கள் வந்துட்டோம். விட்றா விட்றா முன்னாடி விட்றா. ஐயோ இவன் பின்னாடி போனால் சேர் அடிக்குமே. எப்படா
யாரா சேத்துல ஓட்டிட்டு வரான்? ஏன்டா வேணும் ஓட்டிட்டு வரான்ல மஜ்ஜோட பாரு, எல்லாம் நாரிட்டு இல்லையா? அவன் முன்னாடி போற ஏடிவி, அந்த விஜய் வண்டி. அப்போ செம்ம குளிர் அடிக்குது ஒரு பக்கம். ரோடு பாருங்க எவ்வளோ சிறுசா இருக்குங்க. இதுவரைக்கும் யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குறிப்பாக பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. நான் பொதுவாக கேட்க மாட்டேன். நான் போகிறதே அந்த ஸ்காட்லாண்ட் ஆஃப் கொடைக்கானல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேண்டை பார்க்கறதுக்கு தாங்க. லேண்ட்ஸ்கேப் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே அதிலே இறங்கலான்னு இருக்கோம். சச்சா பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடுங்க. அது எல்லாமே கேடிஎம்மாக வேறு போச்சா, நல்லா வைபாக இருக்குது. மச்சான் ஒரு வண்டி நம்ம பொதுவாக வந்து வண்டி ஓனரை வச்சு ஓட்டுறதுலாம் கஷ்டங்க. எவனரும் அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். கொஞ்சம் தூரம் நம்ம ஆசைக்கு ஓட்டிட்டு நான் வீடியோக்காக தான் நான் ஓட்டுறேன். இல்லாட்டி நான் அதுவுமே கேட்டிருக்கேன், நீ ஓட்டிக்க, நீ ஓட்டுறேன் அப்படின்னு ஜாலியாக வெயிட் பண்ணுறேன்றான். அவன் தான் இன்னும் சூப்பராக ஓட்டுவான். இப்போ ரிட்டர்ன் போக வேற வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம். அடி மழை நல்லாவே மழை அடிக்குது. ரெயின் லேயர் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ரெயின் லேயர் எடுக்காம வந்துட்டோம். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் கூக்கல் ரோட்லலாம் வந்து நீங்கள் ஹை ஸ்பீட்லாம் பண்ணவே முடியாது. மெதுவாக வந்துட்டு ஒரு 40-30லேயே ஓட்டிட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு எப்போவுமே ரைட்னப்போ ரைடில் கையில் வச்சுக்கோங்க. மேண்டேட்லேயே தேவைப்படும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா மழை வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூக்கல் அந்த லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறுத்தலை. இன்னும் வந்து ஃபாரஸ்ட் வந்து வேணான்ட்டாங்க. ஸோ பின்னாடி இருந்து நாங்கள் லேக்குக்கு வந்தோம். ஆல்மோஸ்ட் மழை வர ஆரம்பிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மழை வர ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் மக்களே, இந்த ப்ரோ ஹெச்பி ரைடு கேடிஎம்மோடது. கொடைக்கானல் வந்தாச்சு, ரைடு அடித்தாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ நான் பில்லியன் ஆயிடுவேன். எல்லாம் கிளம்ப வேண்டியதான். மச்சான் எல்லாம் எடுத்துட்டோம். ரயில்வே மறந்தங்காட்டி இந்த வாட்டி வட போயிடுச்சு. ஸோ ஒன்றில் டாட்டா சி யூ, பை பை.